வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் உவே சாமிநாதர் பற்றிய 30 வினாக்கள் முக்கியமான டிஎன்பிஎஸ்சி, யுபிஎஸ்சி மற்றும் போட்டித் தேர்வுகளில் அடிக்கடி கேட்கப்பட்ட வினாக்கள் உள்ளன. அவற்றில் எத்தனைக்கு உங்களால் சரியான விடையை அறிய முடிகிறது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். 30க்கு 30 என்றால் உங்களுக்கு தேர்வில் 1 மார்க் உறுதி என்பது உறுதியாகிவிடும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உவேசாவின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என்ன? பதில் என் சரிதம். உவேசாவின் இயற்பெயர் என்ன? பதில் வேங்கட ரத்தினம். உவேசாவின் ஆசிரியர் பெயர் என்ன? பதில் மீனாட்சி சுந்தரம். உவேசாவின் நூலகம் நிறுவப்பட்ட ஆண்டு? பதில் 1942. உவே சாமிநாதர் அவர்களால் முதன்முதலில் பதிப்பித்து வெளியிடப்பட்ட காப்பியம் எது? பதில் சீவகசிந்தா மணி. தமிழ் விடுதூது இந்நூல் முதலில் யாரால் எந்த ஆண்டு பதிப்பிக்கப்பட்டது? பதில் உவேசா 1930. ஆடிப்பெருக்கு தினத்தன்று ஆற்றில் விடப்பட்ட ஓலைச்சுவடுகளை உவேசா அவர்கள் தேடி எடுத்த இடம் எது? பதில் கொடுமுடி, ஈரோடு. உவேசா அவர்களின் வாழ்க்கை வரலாற்று தொடராக வந்த இதழ் பெயர் என்ன? பதில் ஆனந்த விகடன். உவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார்? பதில் ஜியு போப், சூழியல் வின்சோன். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் பயின்றவர்கள் யார்? பதில் உவே சுவாமிநாதர். உவேசாவின் நினைவு இல்லம் அமைந்துள்ள இடம் எது? பதில் உத்தமதானபுரம். உவே சாமிநாதரின் இசை ஆசிரியர் யார்? பதில் சோமசுந்தர பாரதியார். உவே சாமிநாதன் அவர்களுக்கு சங்க இலக்கியங்களை அறிமுகம் செய்தவர் யார்? பதில் சேலம் ராமசாமி. உவே சாமிநாதர் முதலில் புறநானூறு நூலை பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு? பதில் 1894. உவேசா அவர்கள் நண்பரின் நினைவாக தனது இல்லத்திற்கு வைத்த பெயர் என்ன? பதில் தியாகராஜ விலாசம். உவே சாமிநாதர் தனது இளம் வயது ஆரம்ப கல்வியை யாரிடம் பயின்றார்? பதில் சடகோபர். நடுவணரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு? பதில் 2006. உவே சாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் டேஸ் என்று அழைக்கப்படுகிறார்?
பதில் தமிழ் தாத்தா. டேஸ் என்னும் ஓலைச்சுவடியை அச்சில் பதித்தார்? பதில் குறிஞ்சிப்பாட்டு. தமிழறிஞர் உ.வே.சா அவர்களின் பெயர் விரிவாக்கம் என்ன? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பதில் உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சுவாமிநாதன். இன்னும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்லாம் வரும், கொஞ்சம் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். குடந்தை நகர் கலைஞர் கோவே என்று உ.வே.சாவை போற்றியவர் யார்? பதில் பாரதியார். உ.வே.சா அவர்கள் பதிப்புத் துறையில் ஈடுபட காரணமாக இருந்தவர் யார்? பதில் சேலம் ராமசாமி. உ.வே.சா அவர்களுக்கு சென்னை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கிய ஆண்டு? பதில் 1932. உ.வே.சா மறைந்த இடம் எது? பதில் திருக்கழுக்குன்றம். உ.வே.சா தன் இல்லத்திற்கு வைத்த பெயர் என்ன? பதில் தியாகராஜ விலாசம். தமிழ் பதிப்புத் துறையில் முதலாக முனைவர் பட்டம் பெற்றவர் யார்? பதில் உ.வே.சா. சூழியல் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர் யார்? பதில் உ.வே.சா. செல்லின் வாயில் சென்ற தமிழன்னையை மீட்டுக் கொடுத்தவர் யார்? பதில் உ.வே.சா. அதாவது நம்ம இந்த வீடியோவில் உ.வே.சாவை பற்றி பார்க்குறோம். கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து உ.வே.சா தான் வரும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு உ.வே.சாங்கிறது அந்த 200 கொஸ்டினில் உங்களுக்கு தெரியாது. அதனால் கொஸ்டினை நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம் என்ற நூலை இயற்றியவர் யார்? பதில் உ.வே. சுவாமிநாதர். பதிப்புத் துறையின் வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பதில் உ.வே. சாமிநாதர். இன்னும் பல வீடியோக்கள் இருக்குது. இனி வருங்காலங்களில் இதே மாதிரி வீடியோஸ் அடுத்தடுத்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். முக்கியமான கொஸ்டின், முக்கியமான டாபிக், இந்த மாதிரி வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இது போன்ற வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் எத்தனை கொஸ்டின் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.